நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குங்க. சின்ன வயசுல நம்ம ஏரியாவில் கரண்ட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே, அதாவது குழந்தைங்க எல்லாருமே, அது போக பெரியவங்க எல்லாருமே வெளியே தான் வந்து உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே புரணி பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க வீட்டில் எப்படி நடந்துச்சு, இவங்க வீட்டில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும், ஒரு தரப்பினர் உட்காந்து இந்த பேய் கதைகளாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் இந்த வயசானவங்களாம் அந்த ஊருக்குன்னு இருக்கிற நிறைய அமானுஷ்ய கதைகளெல்லாம் அந்த நேரத்தில் தான் பேசுவாங்க. அதை பேசும்போது 10-11 அந்த கதைகளை கேட்குற நம்ம, இதுவும் ஒரு கட்டுக்கதையாக தான் இருக்கும், பாட்டி வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவோங்க. ஆனால் சில கதைகள் உண்மையானதாக கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். சாத்தூருக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட் இருக்குது. அந்த ரயில்வே கேட்டில் அகிலன்கிறவர் அவரோட வாழ்க்கையில் சின்ன வயசில் அகிலன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டி சொன்ன கதை, அது கதை இல்லை, அது ஒரு உண்மை சம்பவம் தான். இன்னுமே அந்த ஆத்மா அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத அகிலன் தெரிஞ்சுக்கிற ஒரு நேரமும் வந்திருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா அகிலனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எதனால் அந்த அமானுஷ்யம் அகிலனை பின்தொடரணும், அகிலனால அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின நபரோட பெயர் அகிலன். அகிலன் சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்கங்குடிங்கிற ஊரை சேர்ந்தவருங்க. சாத்தூர்லேருந்து இருக்கங்குடிக்கு போகிற வழியில் ஒரு ரயில்வே கேட் இருக்குமாங்க. இந்த ரயில்வே கேட்டுக்கு நிறைய அமானுஷ்ய கதைகள்லாம் இருக்குது. அதாவது நான் முன்னாடியே நிறைய கதைகளில் சொல்லியிருப்பேன், இருக்கிறதுலே கொடூரமான ஒரு சாவுனா அது இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு சாகிற அந்த பிணங்கள் தாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி துள்ள துடிக்க, கை தனியாக கால் தனியாக, ஒரு மாதிரி கொடூரமான மரணம் சொல்லுவாங்க, அகால மரணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மரணம் எல்லாமே இந்த மாதிரி ரயில்வே கேட்லேயும் ரயில்வே ட்ராக்லேயும் தான் நடக்குங்க. அதே மாதிரி தான் இந்த ரயில்வே ட்ராக்ல ஏகப்பட்ட பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது போக தெரியாமல் உள்ள விழுந்தவங்களும் நிறைய பேர். ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டு போட்டிருந்தோம், அவசரத்தில் ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அடிபட்டு இறந்தவங்க ஏராளமாங்க அந்த ஏரியாவில். இப்போது அந்த ரயில்வே ட்ராக்கு கிட்ட பொதுவாகவே 6 மணிக்கு மேலே அந்த சைடு போகிறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் போவாங்களாம். ஏன்னா இருட்டிருச்சுனாலே காமனான ஒரு பயந்தாங்க. இறந்தவங்க எல்லாருமே இருட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பேயாக வந்து நம்மளை பிடிச்சிப்பாங்க, கறி எதனா கொண்டு போனால் நம்ம பின்னாடியே பின்தொடருவாங்க. அதுவும் வயசு பொண்ணுங்களாம் போனாங்கன்னா டக்குன்னு அவங்கள பிடிச்சிருவாங்கங்கிறது இது ஒரு காமனான ஒரு மித்துன்னு வச்சுக்கோங்களேன். மித்துன்னு சொல்ல முடியாது, நம்மளோட ஸ்டோரிஸ்லேயும் நிறையா அந்த மாதிரி கதைகள்லாம் வந்திருக்குது, நம்மளும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் யாருமே முடிஞ்ச அளவுக்கு போக மாட்டாங்களாங்க, தவிர்த்துருவாங்களாம் அன்டைமில் போகிறது. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30 மணி இருக்குமாங்க. மாட்டு வண்டியில் ஒரு குடும்பம் வராங்க. அந்த ரயில்வே ட்ராக் இருக்கிற ஏரியாவில் வராங்க. இந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னா ஒத்தையடி பாதை மாதிரி தான் போகுமா. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஃபுல்லாக ஒரு மாதிரி காடு மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். தென்னை மரம், பனைமரம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஏரியா. தென்னை மரத்தை விட பனைமரம் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒத்தையடி பாதையில் தான் அவங்க போயாகணும். ரோடு தார் ரோடாகவே இருந்தாலும் அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாத ஒரு ரோடு தான். ஃபுல்லாகவே குண்டுங்குழியமாக தான் இருக்குமாங்க. அந்த குண்டுங்குழியமான ரோட்டில் மாட்டு வண்டியில் ஒரு குடும்பம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் மொத்தம் 7 பேர். அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பி, அவங்களோட சித்தப்பா, சித்தி, இவங்க எல்லாருமே அந்த மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா சாத்தூரில் தான் அவங்க சித்தி சித்தப்பாவோட வீடு. அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக போன குடும்பம் ரிட்டன் வரும்போது அவங்க அப்பாவோட மாட்டு வண்டியிலேயே அவங்க சித்தப்பா சித்தி எல்லாருமே ஏறிக்கிட்டு அந்த பாதையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சித்தி சித்தப்பா வீட்டில் பொண்ணுத்தாயி அவங்களோட குடும்பம். இந்த பொண்ணுத்தாயிங்கிறவங்க யாருன்னா அந்த குடும்பத்தில் 2 பொண்ணுங்க சொன்னேன் இல்லையா, அதில் மிடில் இருக்கிற குழந்தை பேர் தான் பொண்ணுத்தாயி. இந்த பொண்ணுத்தாயி அவங்க அக்கா, அவங்களோட தம்பி, அப்பா, அம்மா, சித்தி சித்தப்பா இவங்க எல்லாருமே தான் மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. வீட்லேயே ஆடு வெட்டி மட்டன் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு அந்த மிஞ்சி போன மட்டன் குழம்பையும் கையிலேயே எடுத்துக்கிட்டு ஒரு தூக்குவாளியில் பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு
இந்த மாட்டு வண்டியில் முன்னாடி இருக்கிற அந்த 2 மாடுங்க, இந்த மாட்டு வண்டியில் மொத்தம் 2 மாடுங்க இருக்கிறாங்க. இந்த 2 மாடுமே அவ்வளோ நேரம் அமைதியாக வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ ஒரு மாதிரி அமைதியாக நடக்காம அப்படி நின்றுதுங்க. மாட்டு வண்டியை ஓட்டுற பொண்ணுத்தாயோட அப்பா எவ்வளவோ மாடை அடிச்சு பார்க்குறாரு. இந்த மாட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் மாடுங்க கூட பேசவே செய்வாங்க. அந்த மாதிரி பொண்ணுத்தாயோட அப்பா அந்த மாடுங்க கூடலாம் பேசுறாரு. ஏன்னா அவங்க வளர்க்குற அந்த மாடுங்க தான் பேசுறாரு, அடிக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு. மாடு நகரவே மாட்டேங்குது. நின்ன இடத்துல இருந்தே ஒரு மாதிரி மிரண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிரண்டு போன மாதிரி ஒரே இடத்துல நின்றுகிட்டு யூரின் போக ஆரம்பிக்குது. யூரின் போன அடுத்த செகண்டே மோஷனும் போகுதுங்க 2 மாடுமே. அந்த இடத்துல ஃபுல்லாவே பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நைட்டு 9:30 மணி. சுத்திலுமே யாருமே கிடையாது. இந்த ஒத்தையடி பாதையில் இவங்க மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. சுத்திலுமே ஒரு மாதிரி இந்த பூச்சி சவுண்டு மட்டும்தான் கேட்குதாங்க. பொண்ணுத்தாயி அவங்க அப்பா முகத்துல மரண பயம் தெரியுது. இப்போ அவங்க சித்தப்பா ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. எல்லாரையுமே கீழே இறங்க சொல்றாரு. வண்டியை திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாரையுமே கீழே இறக்கிட்டு சித்தப்பாவும் பொண்ணுத்தாயோட அப்பாவும் சேர்ந்து மாடுங்களை திருப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. மாடுங்க திரும்பினாதான் வண்டியும் திரும்புங்கிற காரணத்தினால மாட்டு வண்டியவே திருப்புறதுக்கு ரொம்ப நேரமாக போராடுறாங்க. அவங்களால திருப்ப முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே மாட்டு வண்டியை திருப்பிடுறாங்க. திருப்பிட்டு எல்லாரையுமே மேலே ஏறுங்கன்னு சொல்லும்போது கீழே இருந்த பொண்ணுத்தாயோட அக்காவை காணோம். இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுது. அன்டைமில் பொண்ணுத்தாயோட அக்கா எங்கே போனாங்க? இவங்க நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து 70 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த சாத்தூர் ரயில்வே கேட் இருக்குது. ரொம்ப நேரமா பொண்ணுத்தாயோட குடும்பம் அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அக்காவை. எங்கேயுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு கொலுசு சத்தமும் அந்த ரயில்வே ட்ராக் மேலே இருக்கிற கல்லுங்க மேலே நடந்து போனாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, செருப்பு போட்டு, அந்த சத்தமும் பயங்கரமாக கேட்டிருக்குது. திரும்பி பார்த்தா பொண்ணுத்தாயோட அக்கா மட்டும் அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்களாம். ரயில்வே ட்ராக்கு வெளியே இல்லைங்க, ரயில்வே ட்ராக் மேலேயே இந்த கல்லுலாம் கொட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, ட்ரெயின் போற அந்த ட்ராக்கு, அந்த ட்ராக் மேல அந்த கல்லுங்க மேல நடந்து போயிட்டு இருக்கிறாங்களாம் தனியா. இப்ப பொண்ணுத்தாயோட அப்பா கத்திக்கிட்டே ஓடுறாரு பின்னாடியே. மா நில்லுமா, மா எங்கம்மா போற, நில்லுமா எங்கம்மா போறன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. இப்பதான் பொண்ணுத்தாயோட சித்தப்பா ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கிறாருங்க. பொண்ணுத்தாயோட அக்கா அவங்க காலில் கொலுசே போடல. ஆனால் அந்த இடத்துல இந்த பூச்சி சத்தத்தோட சேர்ந்து அந்த செருப்பு போட்டு அந்த பிள்ளை அந்த கல்லில் நடக்கிற சத்தத்தோடு சேர்த்து கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. ஆல்ரெடி இதே ட்ராக்கில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வயசு பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாங்க. சூசைட் பண்ணி இறக்கல. நான் சொன்னேன் இல்லையா, யதார்த்தமாக, அதாவது இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது தெரியாதனமாக உள்ளே விழுந்து இறந்துருவாங்கன்னு. இப்போது இவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா யாருமே திரும்பி பார்க்காதீங்க, மேலே ஏறுங்க, வண்டியில் ஏறி உட்காருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன், என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காதீங்க, என்ன நடந்தாலும் கீழே இறங்காதீங்க வண்டியை விட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட குலசாமி திருநீர், அவங்களோட குலசாமி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் ஆல்ரெடி அவங்களோட கட்டப்பையில் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாங்க ஊர்லேருந்து வரும்போதே. இது எல்லாத்தையும் அவங்க சித்தி கையில், அதாவது அவங்களோட ஒய்ஃப் கையில் கொடுத்துட்டு அவர் சித்தப்பா மட்டும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு. எங்க பொண்ணுத்தாயோட அப்பா ஓடிட்டு இருக்கிறார் இல்லையா, அதே வேளை அவர் ஓடுறாரு அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக. இந்த நேரம் பார்த்து தூரத்தில் ஒரு ஆரன் சவுண்டுங்க. என்னன்னா ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரியான ட்ராக்குங்கெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கும். இந்த கேட்டை தூக்கி விடுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த உள்ளூர்வாசிகளாக தான் இருப்பாங்களாம். அதில் இருக்கிறவர் ஒரு குடிகாரர், நல்லா குடிச்சிட்டு மட்டை, அவர் தூங்கிட்டார். இதுக்கப்புறம் எவன்டா இங்கிட்டு வரப்போறான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தூங்கி இருக்கிறார். சொல்லப்போனால் அந்த ட்ராக்கே மூடலை, ஓப்பனில் தான் இருக்குது. இவங்க வரும்போது ஓப்பனில் தான் இருந்திருக்குது, அதை மூடி இருக்கணும், ஆனால் அவர் மூடலை. இப்போது ட்ரெயின் ஒரு பக்கம் வருது. இந்நேரம் பார்த்து மாடு வேற கத்திக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து மிரண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கத்தி மிரண்டிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடுதாங்க. வண்டி ஓட்டுறவங்களே இல்லாமல் மாடு மிரண்டு போய் அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருக்குது. அது ஓடின காரணத்தினால வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருந்த இந்த பொண்ணுங்க எல்லாருமே, அதாவது பொண்ணுத்தாயோட அம்மா, அவங்களோட சித்தி, அவங்களோட தம்பி, எல்லாருமே பொண்ணுத்தாய் உட்பட வண்டி எடுத்துட்டு மாடு ஒரு பக்கம் ஓடுது, இவங்க ஒரு பக்கம் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஓடுறாங்க. அந்த ட்ரெயின் வேகமா வந்து பொண்ணுத்தாயோட அப்பா போறதுக்கு முன்னாடியே அவங்களோட அக்காவை ஏற்றி ஸ்பாட் அவுட்டாங்க. கை தனியா, காலு தனியா, குடல் எல்லாமே ஒரு மாதிரி தெரிச்சிருக்கு. மாடு மிரண்டு போய் ஓடிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப தூரம்லாம் போலையாங்க, ஒரு 500 மீட்டர் தான் போயிருக்குது. போனது நின்ன உடனேயும் யாருமே கீழே இறங்காதீங்கன்னு சொன்னார் இல்லையா, ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் இறங்கி ஓட தான் செய்வாங்க. ஸோ பொண்ணுத்தாயோட அம்மா, சித்தி, பொண்ணுத்தாய் எல்லாருமே, அவங்க தம்பி எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு கீழே இறங்கி ஓடுறாங்க. ட்ராக்கை நோக்கி போய் பார்த்தா அவங்களோட அக்கா இறந்து போய் கிடக்குறாங்க. பொண்ணுத்தாயோட அப்பா ஒரு மாதிரி அழுது கண்ணுலாம் வீங்கி போய் ரொம்ப ஒரு மாதிரி ஆளே உடஞ்சி போய் அவர் முகமெல்லாம் லைட்டாக பிளட்டு தெரிச்சிருக்குது, அந்த குழந்தையோட பிளட்டு தெரிச்சிருக்குது. அது போக அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அன்கான்சியஸாக அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. பாண்டி தேவியை கூட்டு போனது அவ தான், அவளால் தான் என் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லிட்டு
அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. பாண்டி தேவிங்கிறது இவங்க அக்காவோட நேம், பொண்ணு தாயோட அக்காவோட நேம். ஓடி போனாங்க இல்லையா, அந்த ட்ராக்ல நடந்து போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு. ஆக்சுவலாக பொண்ணு தாயோட அப்பா பாண்டி தேவியை கூப்பிட போகும்போது, அதாவது பொண்ணு தாயோட அக்காவை கத்திக்கிட்டே கூப்பிட கிட்டக்க போகும்போது தான் அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாரு. பாண்டி தேவி மட்டும் தனியாக போகலை, அந்த குழந்தைய யாரோ ஒரு பொண்ணு கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இது தூரமாக இருந்து பார்த்த யாரோட கண்ணுக்குமே தெரியலை, கிட்டக்க நெருங்கின அவங்க அப்பாவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. அப்போது அதே ட்ராக்ல இறந்து போன கன்னி பொண்ணோட ஆத்மாவா இல்லை இதுக்கு முன்னாடி இறந்து போன யாராச்சும் ஒருத்தரோட ஆத்மாவான்னு தெரியலை. அவங்க அக்காவோட சாவு இயற்கையானது கிடையாது, இது ஒரு அமானுஷ்ய மரணம் தாங்க. அவங்க அப்பா அன்னைக்கு படுத்தவர் தான், அதுக்கப்புறம் கோமாவுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல நடந்த இந்த சம்பவம் அந்த குடும்பத்தையே ரொம்பவே பாதிச்சிருக்குதுங்க. இப்போ திடீர்னு ஏரியா ஃபுல்லாக கரண்ட் வந்துடுது. ஆக்சுவலாக 2004 அகிலன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க ஏரியாவில் கரண்ட் போனதுக்கப்புறமா ஒரு பாட்டி, அதாவது இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு பாட்டி இருக்கிறாங்க, அவங்க பேர் பொண்ணு தாயி. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கதையாக. இந்த குழந்தைங்க எல்லாரையுமே உட்கார வச்சு, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரையுமே உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளாகவே பொண்ணுத்தாய்க்கிட்ட இந்த கதையை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு, பொண்ணுத்தாய்க்குமே வயசு 78 ஆகுது. இப்போது எல்லாருக்கிட்டையுமே இந்த கதையை உட்காந்து சொல்லும்போது எல்லாருமே அழுதுடுறாங்க. இந்த கதை எல்லா குழந்தைங்களுக்குமே இம்பேக்ட் கொடுத்துச்சான்னு தெரில, ஆனால் அகிலனோட மனசில் ஒரு மாதிரி இது ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்குதுங்க. இப்போது இந்த ரயில்வே ட்ராக்கில் உண்மையாகவே பேய் இருக்குதா, அந்த பேயை பார்த்தே ஆகணுமேங்கிற ஒரு கியூரியாசிட்டி அகிலனோட மனசுக்குள்ளே வருதுங்க. அன்னைக்கு நைட்டு கரண்ட் வந்ததும் இந்த பொண்ணு தாய்ங்கிற பாட்டியை ஆறுதலாக பேசி அவங்களோட பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே வெளியே தான் விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே எல்லா குழந்தைங்களும் போயிடுறாங்க. அகிலனோட ஏரியாவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியாவே நிறைய தனித்தனி வீடுங்களாக தான் இருக்குமாங்க. நம்ம ஊர் சைடுலாம் வீடுங்கள்லாம் எப்படி இருக்கும், குடிசை வீடுங்க தான் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இவங்க ஏரியாவில் குடிசை வீடுங்க தான் அதிகமாக இருக்கும். 1-2 வீடு தான் அந்த காங்கிரீட் வீடாங்க. அதில் அகிலனோட வீடு ஒன்று. இவங்க இருக்கிறது சொந்த வீடு, தனி வீடு. இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க, லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா, ரைட் சைடில் கிச்சன் இருக்குமா, மெயின் டாய்லெட் வந்து ஒன்று தான் இருக்குமாங்க, அதுவுமே வெளியே வந்து தான் போகிற மாதிரி இருக்குமா. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. கொல்லப்புறம்லாம் கிடையாது, மொட்டை மாடி மட்டும்தான், மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அகிலனோட வீட்டில் அகிலனோட அம்மா, அப்பா, அவரோட தங்கச்சி, இவங்க 4 பேர் தாங்க. தாத்தா பாட்டி யாருமே கிடையாது. இவங்களோட சொந்த வீடு தான் இது. அகிலன் எப்பவுமே அவங்க அப்பா கூட தான் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருப்பாராம். அவங்க அம்மாவும் தங்கச்சியும் பெட்ரூமில் படுத்துருப்பாங்களாம். அவங்களுக்கு மட்டும் காட்டு இருக்குமா, அந்த காட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. அகிலன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறாரு. ஆழ்ந்த தூக்கத்தில் தான் இருக்கிறாரு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து உருண்டு வந்து படுத்துருக்கிறாரு. கிச்சனோட வாசல் கிட்ட வந்து படுத்துருக்கிறாரு அகிலன். கரண்ட்டே இல்லை, ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது வீடே. இவரால் உணர முடியுது வீட்டில் கரண்ட்டு போனதை. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் கரண்ட் போச்சுன்னா நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ கரண்ட்டு போயிருக்குது. ஃபேன் ஓடலை, வேர்த்து கொட்டுது, இருந்தாலும் அவரால் எந்திரிக்கவும் முடியலை. உருண்டு வந்து அவங்க அப்பா கிட்டையும் படுக்க முடியலை. கண்ணை மூடி அசந்து தூங்கிடுறாரு. எப்படினாலும் கரண்ட் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில், அப்படியே தூங்கிடலான்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. அவர் கண்ணை மூடி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சரியான குளிராங்க. பனி, ஒரு மாதிரி மொட்டை மாடியில் போய் படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பனி பெய்கிற மாதிரி குளிர். எப்பயுமே வீட்டில் கரண்ட் போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி எப்படா கரண்ட் வருங்கிற சூழ்நிலையில் கரண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேன் ஓடுறது நமக்கு பனி பெய்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அகிலனும் நினச்சிக்கிட்டு உருண்டு படுத்துருக்கிறாரு. கையில் கல்லுங்கள்லாம் குத்தி இருக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கண்முழிச்சு பார்த்தா அகிலன் மட்டும் தனியாக அந்த ரயில்வே ட்ராக்கில், இந்த பாட்டி ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த ரயில்வே ட்ராக் உண்மையாகவே இப்பயும் இருக்குது. அவங்களோட ஊரில் அந்த ஒரு ரயில்வே ட்ராக் இப்பயுமே அமானுஷ்யமாக பேசப்படுற ஒரு விஷயந்தான். அந்த ரயில்வே ட்ராக்கில் இவர் மட்டும் தனியாக, அதுவும் ட்ரெயின் வர அந்த இடத்துல, பொண்ணுத்தாயி அவங்க அக்கா நடந்து போனாங்க இல்லையா, அந்த ரயில்வே ட்ராக்கில் அதே இடத்துல இவர் படுத்து கிடக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இருட்டு, ஃபுல் இருட்டு. ஒரு மாதிரி லைட்டாக கண்ணு தெரியும் இல்லையா, இருட்டுக்குள்ளேயும் ஒரு மாதிரி லைட்டாக வெளிச்சம் தெரியும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போது அவரோட முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு ஓடுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. என்னடா அது, நம்ம எப்போ இங்கே வந்தோம், அம்மா இங்கே, அப்பா இங்கே, நம்ம எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தோம், ஒருவேளை தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடந்து வந்துட்டோமா? இவருக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவரிங் ஆகுது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அந்த பாட்டிக்கிட்ட கதையை வேற கேட்டிருக்கிறாரு. ஒருவேளை கனவுல இருக்கோமா, கனவுல இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு கிள்ளிலாம் பார்த்துருக்கிறாரு. கனவு இல்லை,
நல்லாவே தெரியுது இது ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு விஷயந்தான். எந்திரிச்சு இந்த ரயில்வே ட்ராக்கில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இந்த ரயில்வே ட்ராக் நீளமாக போய்கிட்டே இருக்குதே ஒழிய எந்த இடத்துலையுமே இவங்க ஊருக்கு போகிற வழியோ இந்த ஊருக்குள்ளே இருக்கிற லைட்டு வெளிச்சமோ எதுவுமே தெரியலை. வெறும் ரயில்வே ட்ராக் மட்டும்தான் தெரியுது. மறுபடியும் ஒரு கை காலெல்லாம் கிள்ளி பார்க்குறாரு. இது கனவு கிடையாது. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பட்டுப்பாவாடை சட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி போட்டு நடந்து போய்கிட்டு இருக்குதாங்க. தனியாக நடந்து போய்கிட்டு இருக்குதான், ரெட்டை சட்டைலாம் போட்டுக்கிட்டு. இவருக்கு ஒன்றுமே புரியல. பார்க்கறதுக்கு இவரோட தங்கச்சி மாதிரியே இருக்குது. பின்னாடி பார்க்கறதுக்கு தங்கச்சியோட பேரை சொல்லி ஸ்வேதா ஸ்வேதான்னு சொல்லிட்டு பின்னாடியே கூப்பிட்டுக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நேராக போய்கிட்டே இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே இப்போ இவரால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆஹா, இது அந்த பொண்ணுத்தாய் பாட்டி நம்மக்கிட்ட கதையாக சொன்ன விஷயம். பட்டுப்பாவாடை சட்டை போட்டு இந்த ரெட்டச்சட்டை போட்டு போகிறது பொண்ணுத்தாயோட அக்கா பாண்டி தேவியாக தான் இருக்கணும். நம்ம ரியாலிட்டியில் இல்லை, கனவுல தான் இருக்கோங்கிறத அவர் கன்ஃபார்மே பண்ணிக்கிறாரு. ஏன்னா இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இந்த இடத்துல வேகமாக ஓடி போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ட்ரெயின் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தா ஒருத்தர் ஓடி வராரு. தூரத்தில் மாட்டு வண்டியில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கனவு தாங்கிறது இவரால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இது எல்லாமே இந்த பாட்டியோட பாஸ்ட். இப்போது இவரோட கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற இந்த ஒரு மரணத்தை இவரால் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் வேகமாக ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ட்ரெயின் அந்த குழந்தைய அடித்து தூக்கிடுதுங்க. அதே ட்ரெயின் இவரை தாண்டியும் போகுது. இவருக்கு எதுவுமே ஆகலை. அதே இடத்துல கொஞ்சம் நேரம் கழித்து 2 பொணம் கிடக்குதுங்க. இப்போ அகிலன் பயங்கரமாக கத்துறாருங்க. கத்திட்டு கண்ணை மூடிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்க்கும்போது இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாயிடுது. ஒரே ஒரு அழுகுரல் மட்டும் கேட்குது. அது இந்த பொண்ணுத்தாய் பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அழுகுரல். அந்த பாட்டியோட அழுகுரல் தான். அவங்களோட பாஸ்டில் இருக்க குழந்தையோட அழுகுரல் கிடையாதுங்க. இப்போ லைவில் இருக்கிற அந்த 79 வயசு பாட்டியோட அழுகுரல் இவர் காது கேட்குது. ஒரு வயசு பொண்ணு தான், சேலை கட்டி கொலுசு போட்டிருக்கிறாங்க, நடந்து போகிறாங்க. நடந்து போகிற அந்த சத்தமும் நல்லாவே கேட்குது. இந்த கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது. இப்போ அகிலன் அவர் அறியாமலே அந்த கொலுசு சத்தத்தை நோக்கி வேமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடும்போது கீழே யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்குறாங்க. அதை தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. தடுக்கி கீழே விழுந்தவருக்கு ஒரு ஷாக்குங்க. இவர் என்ன நினச்சிருக்கிறாருன்னா, இறந்து போனால் அந்த குழந்தை, அதாவது அந்த பாண்டி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கையோ காலோ ஏதோ ஒன்று தான் கீழே கிடக்குது, அதில் தான் தடுக்கி கீழே விழுந்துட்டோன்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் கீழே திரும்பி பார்த்தா இறந்து போய் கிடக்கிறது பொண்ணுத்தாய். அதாவது இந்த கதையை இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அகிலனுக்கு சொன்ன அந்த பொண்ணுத்தாய் பாட்டி இறந்து போய் கிடக்கிறாங்க. ரத்த வாந்தி எடுத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி திறந்தே இருக்குது. கண்ணு மூடவே இல்லை. இறந்து போனவங்களோட வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இறந்து போனதுக்கப்புறமா அவங்களோட கண்ணை மூடலைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓப்பன்லேயே தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பொண்ணுத்தாய் ரத்த வாந்தி எடுத்து அந்த ட்ராக்கில் படுத்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே அவங்க சொன்ன அந்த ஆத்மா வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு நிறைய முடி வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணோட ஆத்மாவையும் இவர் பார்த்துருக்கிறாரு. அதோட முகமே செதஞ்சு போய் கிடக்குது. அந்த முகத்தை மட்டும் இவரால் சரியாக பார்க்க முடியலை. ஒரு மாதிரி கொல கொலன்னு இருந்துருக்குதுங்க. பார்த்தாலே அது ஒரு முகம் மாதிரியே தெரியலை. முடி மட்டும்தான் நல்லா தெரிஞ்சிருக்குது. முகம் மட்டும் கொஞ்சம் பிளர்ராகவே இருந்திருக்குதுங்க. இவருக்கு தெரியலை. இப்போ அந்த உருவத்தை பார்த்ததுமே அலறி அடித்து கத்திட்டு எந்திரிச்சிருக்கிறாரு. இவர் கத்துன கத்துல இவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. இப்போ தான் அகிலனோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸே ஆகுதுங்க. இது கனவு தான், இது ரியாலிட்டி கிடையாதுங்கிற அந்த ஒரு பக்குவத்துக்கு வராரு. அவங்க அப்பா என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. கனவுல இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பா, அந்த பாட்டிக்கு என் கனவுல இறந்து போகிற மாதிரி கனவு வந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் எதனா சொல்லிட்டு இருக்காடா, இதுக்கு தான் அன் டைமில் வெளியே உட்காந்து கதை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது. தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இப்போ ஏன்டா ஏன் உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு அடித்து படுக்க வச்சிருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் அகிலன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்பாரி சத்தமும் சங்கு சத்தமும் பயங்கரமாக கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு எந்திரிச்சா அகிலனோட அப்பா வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருக்கிறாரு. சேரில் உட்காந்து அகிலன் காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எப்போ எந்திரிப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ அகிலன் எந்திரிச்சதுமே சங்கு சத்தம் ஒப்பாரி சத்தத்தெல்லாம் கேட்டு பயந்து வேமா எந்திரிச்சு போய் ஜன்னல்கிட்ட பார்க்க போகிறாரு. அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுத்து, டேய் நேற்று நைட்டு நீ தானே சொன்ன அந்த பாட்டி இறக்குற மாதிரி கனவு வருதுன்ட்டு, அந்த பாட்டி உண்மையாகவே இறந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அகிலனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அகிலனோட கனவில் அந்த பாட்டி இறந்து போய் வாயிலேருந்து ரத்த வாந்தி எடுத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி ஓப்பன்லேயே தான் இருந்திருக்குதுன்னார் இல்லையா, டிட்டோ அதே மாதிரி தான் அந்த பாட்டி இறந்துருக்குறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அந்த பாட்டி சாப்பிட்ட சாப்பாட்லேயோ இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த பாட்டி ரத்த வாந்தி எடுத்து அந்த பாட்டியோட கண்ணை மூடவே முடியலையாங்க.
அவங்க கண் ஓப்பன்லேயே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்குது. இந்த பொண்ணுத்தாயி பாட்டியோட மரணம் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தாங்க இருந்திருக்குது அந்த ஏரியாலேயே எல்லாருக்குமே. அந்த ஏரியாக்காரங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அகிலனோட அப்பா அம்மாவுக்கு தெரியும். என்னன்னா, இவரோட கனவுல நேற்று நைட்டு 1 மணிக்கே வந்துருச்சு அந்த பாட்டி இறக்க போகிறாங்கங்கிறது. அந்த பொண்ணுத்தாய் பாட்டி இறந்தது விடிய காலையில் 3:30 மணிக்கு. எப்படி இது சாத்தியமாகும்? அந்த பாட்டி இறக்கிறதுக்கு முன்னாடியே அகிலனோட கனவுல எப்படி இது வரும்? இது ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக தாங்க இருந்திருக்குது இவங்க குடும்பத்துக்கு. இருந்தாலும் வெளியே சொல்லிக்கல. எல்லாருமே இவங்க பையனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இல்லை இவங்க பையனுக்கும் அந்த சாவுக்கு எதனா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் விட்டாங்களாங்க. இதில் இன்னொரு மிஸ்ட்ரியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுத்தாய் பாட்டியோட சடலத்தை அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் சுடுகாடு இருக்குது, அதை தாண்டி தான் கொண்டு போகணுமா. கரெக்டாக அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி கொண்டு போகும்போது அந்த பாட்டிக்கு உயிர் வந்திருக்குதுங்க. ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு மறுபடியும் படுத்துட்டாங்களாம். பயந்து போய் எல்லாருமே அந்த ரயில்வே ட்ராக்லேயே அந்த பாடியை வச்சுட்டு ஓடி இருக்கிறாங்க. ஓடி ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. என்னோடய சொந்தக்காரங்களே ஒரு தாத்தாலாம் இறந்து போனவர் திடீர்னு ஒரு 2 செகண்ட் மட்டும் கண்ணை முழிச்சு மூச்சு விட்டுட்டு மறுபடியும் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களோட லைஃப்லையும் இந்த மாதிரி எதனா ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த பாட்டியோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த பாட்டிக்கு உயிர் வந்துருச்சுன்னு தான் நினச்சிருக்கிறாங்க. அந்த ரயில்வே ட்ராக்கில் பொண்ணுத்தாய் அவங்க கண்ணு முழிச்சதுமே எல்லாருமே அந்த இடத்துல அவங்கள போட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் ஊர்க்காரங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு மரண பீதி. யோசித்து பாருங்கள், ஒரு இறந்து போன உடம்ப தூக்கிட்டு போகும்போது தலையை கட்டியிருப்பாங்க, காலை கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு வாயில் இந்த வாக்கர்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு அவங்களோட உடம்பு ஃபுல்லாகவே கட்டு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாடி திடீர்னு அதுவாகவே எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்தா எப்படிங்க இருக்கும்? அது போக பொண்ணுத்தாயி தலையில் கட்டு போட்டிருந்துமே கத்தி இருக்கிறாங்க. பாண்டி தேவின்னு சொல்லிட்டு பலமாக கத்தி இருக்கிறாங்க. செம்ம சவுண்டாக லெஃப்ட் சைடு பார்த்து கத்திட்டு அப்படியே கீழே விழுந்துருக்குது அந்த பாடி. சுற்றி இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அள்ளு விட்டுருக்குதுங்க. என்னன்னா, தலையில் கட்டு போட்டோம் அது கிளியிற அளவுக்கு ஒரு பொணம் தான். சொல்லப்போனால் அவங்க இறந்து போன ஒரு பாடி தான். திடீர்னு அவங்களுக்கு உயிர் இப்படி கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கிட்டக்க வரதுக்கே எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஊர்க்காரங்களில் முக்கியமான ஒரு 2 பேர் பொறுமையாக கிட்டக்க பார்த்துருக்குறாங்க. அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் கிட்டக்க பார்த்துருக்குறாங்க. பார்த்தா அவங்களோட உடம்புல உயிர் இல்லை, இறந்துட்டாங்க. இப்போது முழிச்சிருந்த கண்ணும் மூடிருச்சு, மூச்சும் நின்றுச்சு. இவங்க யாருக்குமே எதுவுமே புரியலைங்க. பொண்ணுத்தாயியோட அக்கா பேர் தான் பாண்டி தேவி. அந்த கதையை தான் அகிலன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் அகிலனோட அப்பாவும் இருக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த பொணம் எதனால் எந்திரிச்சிச்சு, செத்துப்போன ஒரு பாட்டி எதனால் இப்போ உயிரோட வந்துச்சுங்கிற அந்த பயத்தில் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மரண பயத்தில் இருக்கிறாரு. தன்னோட பையனுக்கு இதனால் ஆயிருமா? அகிலன் தான் நைட்டு கனவுல இந்த மாதிரி இந்த பாட்டி இறந்து போனதை சொல்லியிருக்கிறாரு. அது போக நடக்கிறது எல்லாமே அமானுஷ்யமாகவே இருக்கிறனால இவருக்கு ரொம்பவே பயம் வந்திருக்குதுங்க. ஒரு வழியாக அந்த பாட்டியோட சடலத்தை எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுறாங்க. பொண்ணுத்தாயியோட உடம்பை எரிச்சிட்டு ரிட்டன் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் வரும்போது அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி தாங்க மறுபடியும் அவங்க ஊருக்குள்ளே போகணும். அப்படி அவங்க அந்த ரயில்வே ட்ராக் கிட்டக்க வரும்போது அந்த ட்ராக் ஃபுல்லாகவே ரத்தம், ஒரு மாதிரி சதையாக திரிச்சு போய் கிடக்குது. இவங்க எல்லாருக்குமே ஒரு பயம். என்னடா அது, இப்போ தான் இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி போனோம், இங்கே எனக்குள்ளே ரத்தக்கரையோ இந்த மாதிரி சதை எதுவுமே கிடையாது. இவங்க போனதுக்கு அடுத்து ஒரு 5-10 நிமிஷத்தில் அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒரு ட்ரெயின் வருங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஊர்க்காரங்களுக்கு. ஆனால் எதனால் ரத்தக்கரையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்ல அந்த கேட்டு ஓப்பன் பண்ணுவார் இல்லையா ஆப்ரேட்டர், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சியா ஏன் ஒரு மாதிரி ரத்தக்கரையாக கிடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் போனதுக்கு அப்புறமா ஒரு பையன் சைக்கிள்லேருந்து வந்தான், அந்த பையன் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சைக்கிளை தூக்கிக்கிட்டு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ட்ரெயின் அடித்து தூக்கிடுச்சு, ஸ்பாட் அவுட், அவன் கை தனியாக கால் தனியாக ஒரு மாதிரி குடல்லாம் பிதுங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்ல அகிலனோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கை கால்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. வேலையாக வீட்டுக்கு போனோன்னே குளிச்சுட்டு அகிலனை கூப்பிட்டுக்கிட்டு கோவிலுக்கு போயிருக்கிறாரு. இருக்கங்குடி மாரியம்மன் கோவில்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவிலுக்கு தான் அகிலனை கூப்பிட்டு போயிட்டு ஃபுல்லாக மந்திரிச்சு விட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. என்னாச்சுப்பா, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு அகிலன் கேட்கும்போது, எப்பா ஒன்றுமே இல்லைப்பா, இதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறத நிப்பாட்டிரு கொஞ்ச நாளைக்கு, முக்கியமாக அந்த ரயில்வே ட்ராக் சைடு நீ போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது
இந்த அகிலனுக்கு என்ன தோணுதுன்னா, பொண்ணுத்தாய் பாட்டியோட உடம்பை எரிக்கிறதுக்கு, அதாவது அவங்களுக்கு உண்டான காரியத்தை பண்ணுறதுக்கு அப்பா போயிருக்கிறாரு. அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதை நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாருங்கிறத அவருக்கு நல்லாவே தெரியுது அகிலனுக்கு. இப்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார். அகிலனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து கூட போனார். ஏன்னா அகிலனோட அப்பாவும் அகிலனோட ஃப்ரெண்டு சிவா அவரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு தாங்கிறனால அவர்கிட்ட போய் கேட்குறாரு என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஊர் முழுக்க இதாண்டா பரவி கிடக்குது, பொண்ணுத்தாய் பாட்டிக்கு உயிர் வந்துருச்சான், ரயில்வே ட்ராக்ல எந்திரிச்சு அவங்களோட அக்காவோட பேரை சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருச்சான், இறந்துருச்சான், அந்த பாட்டியோட ஆத்மா இன்னுமே சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறான்டா, அது போக அவங்க அந்த ட்ராக்கை தாண்டி பாட்டியை எரிச்சிட்டு ரிட்டன் வரதுக்குள்ளேயே ஒரு சாவு விழுந்திருக்குது, இந்த ஊரே ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க, அம்மன் கோவிலுக்கு எல்லாருமே காப்பு கட்டி சட்டி எடுக்க போகிறதாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த நியூஸ் ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அகிலனோட அப்பாவை விட அகிலனுக்கு தான் பயம் அதிகமாகுதுங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ அசம்பாவிதமோ எதுவுமே நடக்கலை. அந்த ஊரில் எல்லாருமே எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, பொண்ணுத்தாய் போகும்போது தனிப்பணமாக போகாமல் கூட ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா, அதனால தான் ஒரு பையனை வந்து அந்த ரயில்வே ட்ராக் வந்து காவு வாங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர் பேசுகிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேய் அமானுஷம் இதெல்லாம் பொய்யா, ஏயா அவன் வந்து அவக்காய்ச்சலுக்கேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் சைக்கிளை தூக்கிக்கிட்டு ஓடினான்னா ட்ரெயின் வந்து அடிக்க தான் செய்யும், இது என்ன இப்போ நேற்றுனா நடக்குது, எப்பயுமே நடக்கிறது தானே, அவன் ஒரு வேளை வெயிட் பண்ணியிருந்தானா அந்த இடத்துல ஒரு காவே விழுந்திருக்காது, ஏன் ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ குறுக்க வந்து விழுந்திருந்தா அதையும் வந்து பேய் பிசாசு தான் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க குடும்பத்துக்கு மட்டும், அதாவது அகிலனோட குடும்பத்துக்கு மட்டும் ஒரு மாதிரி மரண பீதியாகவே தாங்க இருந்திருக்குது. என்னமோ நடக்க போகுது, ஆனால் எப்போ நடக்க போகுதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அலாட்டாகவே இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷமாக எந்த ஒரு அமானுஷமோ எதுவுமே நடக்கலைங்க. ஆஃப்டர் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அகிலனோட வீட்டில் அவங்க தாத்தா, அதாவது அகிலனோட அப்பாவோட அப்பா இருக்கார் இல்லையா, காரியம் பண்ணுவாங்களாங்க அமாவாசை அன்னைக்கு. அந்த நாள் நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நைட்டு அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு அவங்களோட வீட்டில் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அகிலன். அவங்க அப்பா கூட ஹாலில் தான் படுத்துருக்கிறாரு. அகிலனோட தங்கச்சி ஸ்வேதாவும் அவங்க அம்மாவும் பெட்ரூமில் படுத்துருக்குறாங்க. திடீர்னு இவருக்கு லைட்டாக முழிப்பு தட்டுதுங்க. முழிப்பு தட்டினையுமே எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு உட்கார்ந்தவர் கெட்ட கனவோ எதுவுமே வரல, ஆனால் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் அவரை சுற்றி இருக்கிற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அவங்க அப்பா பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நேரமாக தூக்கம் வராமல் உட்கார்ந்தே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே படுத்துக்கிறாரு. இப்போது அவரோட காதுக்கு இப்படி ஒரு அழுகுரல் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது போக ஒரு உட்டன் கபோர்டில் யாராச்சும் ஒருத்தவங்க எதையாச்சும் வச்சு இடிச்சாங்கன்னா இப்படி ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சத்தம் மைல்டாக கேட்குதுங்க. பக்கத்தில் அவங்க அப்பாவை பார்க்குறாரு, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. டேட்டை பார்க்குறாரு, பொண்ணுத்தாய் இறந்த நாள் இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் வருது. அதாவது 1 வாரம் இருக்குது இன்னும் அவங்க இறந்த டேட்டு. அப்படி பார்த்தா எந்த ஒரு அமானுஷமும் எதுவுமே கிடையாது. வெளியே யாரோ ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ டைம் பார்க்குறாரு, வால் கிளாக்கில் 1:30 மணி ஆகுது. 1:30 மணிக்கு யார் வெளியே வேலை பார்ப்பா? அப்போ இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு கவனிக்கிறாரு. அவரோட ரூம்குள்ளேருந்து தான் வருது. மெதுவாக எந்திரிச்சு பயத்தோடையே ஒரு மாதிரி முகமெல்லாம் ஸ்வெட் ஆகி உள்ளே போகிறாரு. எப்போவுமே அவங்க அம்மாவும் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்க ரூமில் டோர் வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குமா. அந்த டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாரு. இவங்க வீட்டில் இருக்கிற கதவு பழைய கதவுங்கிறனால அந்த சவுண்டே இவருக்கு ஒரு பயத்தை கொடுக்குதுங்க. மெதுவாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா ஸ்வேதா, அகிலனோட தங்கச்சி, ஒரு மாதிரி முடியெல்லாம் கீழே விரிச்சு போட்டு அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற கட்டிலில் முட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். மெதுவாக முட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதாவது டம்முன்னு முட்டாமல் மெதுவாக முட்டிக்கிட்டே, இந்த வயசானவங்களாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, பாட்டிங்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டைலாக ஒரு கோப்பாக உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு முட்டிகிட்டு இருக்கிறாங்களாங்க அந்த கட்டிலில். இதை பார்த்ததுமே அகிலனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி தரைச்சி போய் தான் நிற்கிறாரு. என்னடா அது, எதனால் பாப்பா வந்து இந்த மாதிரி இருக்கிறா, இதுவும் கனவா, அன்றைக்கி நம்ம ரயில்வே ட்ராக்கில் படுத்துருக்கிற மாதிரி கனவு வந்த மாதிரி இப்போ நம்ம பாப்பா வந்து முட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தான் கனவு வருதா, இல்லை ஹாலுசினேஷனான்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கையை கிள்ளி பார்க்குறாரு. அவங்க அம்மாவுமே அசதியில் லைட்டாக திரும்பி படுக்கிறாங்க. ஏதோ சவுண்டு கேட்டால் டிஸ்டர்ப் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாவே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அகிலனை பார்த்து பயந்துடுறாங்க. ஏய், இங்கே என்னடா பண்ணுற, என்னாச்சுடா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அகிலன் எதுவுமே சொல்லாமல் கீழேயே பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பாப்பா கண்ணுலாம் ஒரு மாதிரி மேலே போய் ஒரு மாதிரி இருக்குதாங்க. இந்த பேய் பிடிச்சவங்கலாம் லைவாக பார்த்துருக்கீங்களான்னு தெரில,
லைவாக ஒருத்தவங்க இந்த நாகூர் தர்கா அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போனீங்கன்னா பேய் பிடிச்சவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஹம்மிங்கில் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு சத்தத்தோட முட்டிக்கிட்டே இவங்க பேசுகிறதுக்கெலாம் ரிப்ளை பண்ணாமல் அவங்க அம்மா போயிட்டு அவங்கள பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்வேதாவை போய் பிடிக்கும் போதும் அவங்க எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் முட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் சேர்த்து இழுக்குதாங்க அந்த பொண்ணு முட்டுறதுக்கு. இப்போ அகிலனோட அம்மா கத்துறாங்க, டே அகிலா என்னடா பண்ணிட்டு இருக்க, அப்பாவை கூப்பிட்றான்னு சொல்லி கத்துல அவரும் தெளிஞ்சிடுறாரு, அவங்க அப்பாவும் எந்திரிச்சிடுறாரு. இப்போ எல்லாருமே சேர்ந்து ஸ்வேதாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவங்க கண்ட்ரோல் ஆகவே இல்லை. இவங்களோட குலசாமி திருநீரை எடுத்துகிட்டு வந்து பூசி விட்டு இவங்களோட பரம்பரை உடுக்க ஒன்று இருக்குமாங்க. அதாவது இவங்க தாத்தா ஒரு கோடாங்கி, அவர் ஒரு உடுக்க வச்சிருப்பாராம். அவர் இறந்து போயிட்டார். அந்த இறந்து போன தாத்தாக்கு தான் அடுத்த நாள் காரியம். அவருக்கு தான் எல்லா பொருட்களுமே வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவரோட உடுக்கையவே எடுத்துகிட்டு வந்து அடித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் இந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்குதுங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கை கால் ஓடலை. அன்றைக்கி நைட்டு முழுக்க யாருமே தூங்கலை. அடுத்த நாள் காலையில் தூங்காததோடையே எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு அவங்க தாத்தாவுக்கு உண்டான காரியத்தை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மத்தியானம் அவங்களோட தாத்தாக்கு அந்த காக்காய்க்கு போய் சோறு வைப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வச்சு முடிச்சதுக்கப்புறமா இவங்க வீட்டில் இந்த பொண்ணு நைட்டு இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு உண்டான எந்த ஒரு தடையுமே இல்லாமல் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக எந்திரிச்சு ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, நைட்லாம் தூங்கலையா, என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இப்போது இவங்க யாருக்குமே எதுவுமே புரியலை. வந்தது இவங்க தாத்தாவோட ஆத்மாவா இல்லை பொண்ணு தாயியோட ஆத்மாவா, எதனால் ஸ்வேதாவை வந்து பிடிக்கணும்? இப்போ அகிலனுக்குமே என்ன தோணுதுன்னா, அன்றைக்கி நைட்டு எல்லாருமே உட்காந்து தான் கதை கேட்டாங்க அந்த பாட்டிக்கிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அகிலனை மட்டும் பார்த்து ஏன் அழுகணும்? அது போக அகிலனோட ஃபேமிலியை மட்டும் ஏன் அந்த ஆத்மா டார்கெட் வைக்கணும்? இவங்களுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் என்ன சம்மந்தம்? எதுவுமே புரியலை. அகிலன் வேற இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறனால படிப்புலேயும் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. அவருக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. தங்கச்சிக்கு எதனா ஆகிடுமா, அப்பா அம்மாவுக்கு எதனா ஒன்று ஆகிடுமா? ஏன்னா அடுத்தடுத்து இவங்க வீட்டில் அமானுஷத்துக்கு மேலே அமானுஷமாக நடக்க ஆரம்பிக்குது. இவங்க தாத்தா காரியத்துக்கு ஆரம்பித்து பொண்ணுத்தாயி அவங்களோட காரியம் வரைக்குமே, அவங்க இறந்த இயர் வரைக்குமே, அதாவது அந்த டேட்டு வரைக்குமே இவங்கள படாத பாடுபடுத்தி எடுத்துருக்குதுங்க. எப்படி அவங்க தாத்தாவோட காரியத்துக்கு முந்தின நாள் நைட்டு அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணு, அதாவது அகிலனோட தங்கச்சிக்கு ஒரு அமானுஷம் நடந்துச்சோ, அதே மாதிரி அடுத்த நாள் நைட்டு, அதாவது இந்த காரியத்தை அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. இந்த டைமில் அவங்க அம்மாவை காணும். இந்த பாப்பா திடீர்னு எந்திரிச்சிருக்கிறாங்க, பயந்து கத்துன இவங்க அப்பாவும் அகிலனும் ஹாலில் படுத்துருக்குறாங்க இல்லையா, டக்குன்னு எந்திரிச்சு உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க அம்மாவை காணும். மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா மொட்டை மாடியில் உட்காந்து இவங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ரா மீட்டை எடுத்துகிட்டு போய் உட்காந்து கடித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரண கொடூரமாக இருக்குது. இதை பார்த்ததுமே அகிலனோட அப்பா, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இருப்பார் இல்லையா, ஏன்னா அவங்களோட அப்பா தான், அதாவது அகிலனோட தாத்தா தான் கோடாங்கி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே இப்போ கோடாங்கியாக தான் இருக்கிறாங்க. இவர் அந்த தொழிலுக்கு போகலை, இவர் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கனால அந்த குடும்ப தொழிலை கையில் எடுக்கலை. ஆனால் இவருக்கும் அந்த பங்கு இருக்குது. ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் இவர் அங்கே போகலாங்கிறது இவருக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களில் 2 பேரை கூட்டு வந்து அன்றைக்கி நைட்டே இது எல்லாமே நடக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அகிலனை பரண்டுறது, அகிலனை பார்த்து அடுத்த சாவு நீ தான் அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறது, இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கோடாங்கியில் 2 பேர் வந்து உட்காந்து மொட்டை மாடியில் வச்சு பேய் ஊட்டியிருக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, என்ன வேணும்னு சொல்லும்போது இந்த ரா மீட் எனக்கு வேணும், அதாவது இந்த சிக்கன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கையை காட்டியிருக்கிறாங்க. சாப்பிடுன்னு இருக்கிறாங்க. அகிலனோட அப்பாவும் அகிலனும் வேணாம் சாமி, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க, அது என்ன கேட்குதோ கொடுத்துருவோம், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வரதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்க, எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. ரா மீட்டை அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாங்க. அது போக கிட்டத்தட்ட ஒரு குடம், ஒரு பெரிய பிளாஸ்டிக் குடம், நம்ம வீட்டிலலாம் வந்து தண்ணி பிடிக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு குடம் நிறையா தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு குடத்தையும் குடிச்சு முடிச்சிருக்கிறாங்க ஒரே ஆளா. இப்போ அந்த கோடாங்கி சாமி 2 பேருமே உடுக்கை அடைச்சிக்கிட்டு சாட்டை எடுத்து அவங்கள அடிச்சுட்டு, இப்போ சொல்லு, நான் நீ கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல, நீ யார், எங்கேருந்து வந்திருக்கிற, எதனால் இவங்களோட உடம்புக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது இப்போ தான் பேச ஆரம்பிக்குது. என் பேர் பாண்டி தேவி, பொண்ணு தாயோட அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இவங்க எல்லாருமே என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, ஒன்று இவங்க தாத்தாவோட ஆத்மாவாக இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் பொண்ணுத்தாயியோட ஆத்மாவாக தான் இருக்கும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்திருக்குது பொண்ணுத்தாயியோட அக்கா. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ரயில்வே ட்ராக்கில் அடித்து இறந்தாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ ஆத்மாவாக வந்திருக்கிறாங்க. பாண்டி தேவி எதனால்
அகிலனோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணணும். இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ தான் கதையே ஸ்டார்ட் ஆகுதுங்க. பார்ட் 2ல் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஸ்டே டியூன்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் 10 அவுட் ஆஃப் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் இது என்னோட ஓன் ஸ்டோரிங்க. எஸ், நான் லாஸ்ட்டாக தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். அதனால தான் நடுவில் எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணலை. ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு அந்த ஒரு வைப் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணலை. மற்றபடி எந்த விஷயமும் இல்லைங்க. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி என்னோட ஒரு பர்த்டே கிஃப்டாக உங்களுக்கு நான் கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு இருக்குதுங்க. எனக்கு நானே க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி தான். பிகாஸ் இந்த ஸ்டோரியும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு வெப்சீரிஸில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வெப்சீரிஸில் ஒரு பார்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இதை ஒரு தனியாகவே ஒரு பைலட் ஃபிலிமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதனால தான் இதையுமே ரிஜிஸ்டர் பண்ணுற விதமாக நம்மளோட சேனலில் டெவில்ஸ் கிச்சன் ஷோலையே நான் பேசி வைக்கணுன்ட்டு இருந்தேன். அதை உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இன்னொன்று, இந்த ஸ்டோரியை நீங்கள் கதையாக பார்க்கும்போது நிறைய ஆட் ஆன் ஆகுங்க. இதில் நான் விஷுவலாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிற காரணத்தினால ஷார்ட் ஃபார்மாக தான் சொல்லி வச்சுருப்பேன். ஆல்ரெடி நான் சொன்ன ஓன் ஸ்டோரிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் எல்லாருமே சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, வெல்கம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களோட பர்த்டே கிஃப்டாக ஒரு லாங் வீடியோ அடிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது போக ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பைலட் ஒன்று பண்ணியிருந்தோம். அதை வெப்சீரிஸாகவும் கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. அதுக்கான வேலைகளும், அதாவது ஸ்கிரிப்ட் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. சீக்கிரமாகவே நீங்கள் ஏப்ரலுக்குள்ளே அடுத்தடுத்த பார்ட் வந்து நம்மளோட சேனல்லே வர ஆரம்பிச்சிடும். ஸோ மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் அடுத்தடுத்து சூப்பர் தேங்க்ஸ்லாம் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லைங்க, எல்லா வீடியோவுக்குமே உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் நிறைய பேர் உங்களோட அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்களோட நேம்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். சாமுவேல்ங்கிறவர் 300 ருபீஸ் போட்டிருக்கிறாரு. அண்டு குமாருங்கிறவர் மலேசியாவிலேருந்து 2000 ருபீஸ் அனுப்பியிருக்கிறாரு. சாமுவேல், அஸ்வினி, மடோனோ அப்படிங்கிறவங்க ஆளுக்கு 500 ருபீஸ் போட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்டு இப்போது நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சுங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஏன்டா நம்ம மிஸ் பண்ணோங்கிற மாதிரி நான் பார்த்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணிடலாமா? வெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து ஒரு தம்பி, அண்ணா எனக்கு செமஸ்டர் போயிட்டு இருக்குன்னா உங்கள் வீடியோஸை டெய்லி பார்ப்பேன். ஒரு ஹார்ட் போட்டிருக்காப்புல. எக்ஸாம் எப்போ தான் முடியுமோன்னு இருக்குது. எக்ஸாம் எப்போ தான் முடியும்னு இருக்குது. லவ் யூ லாட்ஸ் ப்ரோ. என் நேம் கிஷோர். என் நேமை வீடியோவில் சொல்லி ஒரு ஹாய் சொல்ல முடியுமா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோவாகவே அந்த தம்பி போட்டிருக்கிறாப்புல. பொங்கல் டைமாக இருக்கிறனாலே என்னோடய பர்த்டேங்கிற காரணத்தினால ஊட்டிக்கு போனோம் இல்லையா, அதனால் என்னால் கமெண்ட்ஸ்லாம் நிறையா படித்து ரிப்ளை பண்ண முடியலைங்க. நேற்று நைட்டு தான் உட்காந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த கமெண்ட் வந்து ஏன்டா மிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஹாய்டா தம்பி கிஷோர், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ப்பா, லவ் யூ ஸோ மச், ஹாய். ஓகேவா? அடுத்து ஹர்ஷவர்தினி, ஹாய் அண்ணான்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. ஹாய்மா. சஜா ஃபாத்திமாங்கிறவங்க, அண்ணா எனக்கு பைக் ரைடு ரொம்ப பிடிக்கும்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. ஓகேம்மா, சூப்பர்மா. அப்புறம் நிறைய பேர் இந்த தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கதையை ஃபுல்லாக பார்க்காத ஆசாமிகள்லாம் கீழே வந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி வந்து இப்படி ஆகும், அது எப்படி வந்து இப்படி ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையிலையும் நொட்டம் சொல்கிறதுக்குன்னே ஒரு கேங் வருது. இப்போவும் நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரியான கதைகள்லாம் உண்மையோ பொய்யோ ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்கன்னா நான் அதை என்னோடய நரேஷனில் என்னோடய ஸ்டைலில் உங்களை நான் என்டர்டெயின் பண்ணுறேன்னா, ஹாரராக இருக்குதா, உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் இருக்குதா? இதில் ஒருத்தர் வந்து லாங்காக ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது, நானே ஊரில் வந்து எல்லோரும் ஏமாற்றுவேன், பொய் சொல்லி அதாவது கதை சொல்லி ஏமாற்றுவேன் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்கெல்லாம். நீ என்னை விட பெரிய கிரிமினலாக இருக்கிற, நீ வந்து நல்லா ஏமாத்துறடா, ஆனால் நரேஷன் சூப்பராக பண்ணுறடா, என்னை விட நீ சூப்பராக பண்ணுறடாங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாப்புல. ஏன்டா நரேஷன் நல்லா இருக்குன்னா அதை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் போங்கடா. அதை விட்டுவிட்டு நான் வந்து இது பண்ணுறேன், நீ வந்து இது பண்ணுறேன்னா இது நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. சொல்லக்கூடாதுன்ட்டு இருந்தேன், பட்டு சொல்லிடலாமே, இதில் என்ன இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, இது கதை தான், இது வந்து ஒரு நரேஷன் தான், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஹாரர் ஷோ தான் சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த ஷோவை பாருங்கள். இது உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷோ பார்க்குறதுக்கு உண்டான அர்த்தமும் இருக்காது. நான் உங்களுக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கதை எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு அர்த்தமும் இருக்காதுங்க. ஓகேவா? ஜாலியாக பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், அதை அதோட மறந்துடுங்க.
நிறைய பேர் வந்து பயமாக இருக்குது, நைட்லாம் வந்து அதே மைண்டில் ஓடுது, கனவுல வருது, எனக்கு 2 நாளாக தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். தயவு செஞ்சு அப்படி இருக்கிறவங்க சேனலை பார்க்காதீங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள். பிகாஸ் உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் முக்கியம். எனக்கு வந்து நீங்கள் பார்க்குறனால எனக்கு அமௌண்ட் வருது, நீங்கள் தான் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன் மற்ற யூடியூபர் மாதிரி. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னோடய ஹாபியாக நான் இந்த ஷோவை பண்ணுறேனே ஒழிய காசுக்காகவோ மற்றவங்கள மாதிரி சில விஷயங்களுக்காக நான் இதை பண்ணலை. நான் என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காகவும் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க குழம்ப முடியாது, எல்லாட்டையுமே போய் எல்லாருமே வந்து குழம்ப முடியாது, யாருமே நம்ப மாட்டாங்க, எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுவே ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட அதை சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறத ஒருத்தவர் காது கொடுத்து கேட்குறாரு, அவர் சொல்கிறத ஒரு ஒரு 1,00,000 பேர் காது கொடுத்து கேட்குறாங்கங்கும்போது பார்க்குறவங்களுக்கு, அதாவது என்கிட்ட சொன்னவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் கிடைக்கும். கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது போக என்னோடய ஹாபி டைரக்ஷன் பண்ணணும், ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கணும், பக்காவாக ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஒரு 10 படம் மட்டும் பண்ணிவிட்டு, என்னடா அவர் லோகேஷ் கனகராஜ் மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஓவராக பில்டப் கொடுக்குறாங்கலாம் நினைக்காதீங்க. என்னோடய மனசில் இருக்கிறது அதாங்க, ஒரு 10 படம் பண்ணுறோமா நமக்குன்னு, அதுக்கான ஒரு நேரம் எனக்கு வரும்னு நம்புகிறேன் இந்த ஷோ மூலமாக. அது போக இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன். ஸோ இந்த கத்துற ஆசாமிங்க மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்து இதில் வந்து இந்த மாதிரிலாம் ஓலா கதையாக விட்டுட்ருக்கான், மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இவனும் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹைடு பண்ணி விட்டு போயிடுவேண்டா தம்பிங்களா. வேஸ்ட் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சரியா? நானும் இது எத்தனை வீடியோவில் சொன்னாலும் இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தவங்க சூப்பராக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஆசிமணி 5673ன்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியலை, டெவில்ஸ் கிச்சன் வெரி த்ரில்லிங் பை ஹிஸ் இம்ப்ரெசிவ் வாய்ஸ். தேங்க்யூம்மா, தேங்க்யூக்கா அக்கா. நைட்டு தான் கேட்பேன், மிட் நைட் டோர் தட்டுற சவுண்டு கேட்டு இந்தா வரேன் வெயிட் பண்ணுங்கன்னு தூக்கத்திலேயே எந்திரிச்சு போய் பார்த்துட்டு பயந்து மறுபடியும் பெட்டில் வந்து போத்தி படுத்துடுவேன். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு மெனி டைம்ஸ். பொய் இல்லை உண்மை. பிரபா அண்ணா ஸ்லாங், தங்கச்சி தானா, பிரபா அண்ணா ஸ்லாங் நல்லா இருக்கும். அண்டு என் பையன் தீவிர ஃபேன் இவருக்கு. ஏதோ ஒரு ஸ்டோரியில் பிரபா அண்ணா கண்ணு வெயில் நான் என்னன்னு சொன்னேன்னு தெரியலையே, ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார். அதை என் பையன் ஊருக்கு நாங்கள் போகிறப்போ சடனாக யூஸ் பண்ணான். இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என் பையன் பிரபா அண்ணன் சொல்லுவாருன்னு சொன்னான். தேங்க்யூடா தம்பி. நிறைய பேர் வந்து இதை தாங்க சொல்கிறாங்க, ஆனால் அமானுஷ்யம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் முதல்ல வந்து யூஸ் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னோட ஒரு ஸ்டைலில் தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்க சொல்கிற அந்த ஒரு ஸ்டைலில் சொல்கிறதுக்கு அவங்களே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஏன் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஸ்டைலில் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போ எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. அதுதான் உண்மை. எல்லாருக்குமே அப்படி தானே, நமக்கு என்ன தோணுதோ அதை தான் இது பண்ணணும். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுறது சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் பசங்களாக ரொம்ப இதில் ஊறிடாதீங்க, பேய்ன்னு சொல்லி போயிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய குழந்தைங்களாம் பார்க்குறாங்க, அதுவே கஷ்டமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும் போதும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா, உள்ளுக்குள்ளே வந்து இந்த ரத்தக்கரை இதுன்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் ஐயோயோ இதை எப்படி இந்த குழந்தைங்க கேட்க போகிறாங்க, அவங்களையும் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணணும். அதே நேரத்தில் மற்றவங்க நிறைய பேர் வந்து அடல்ட்ஸும் பார்க்குறீங்க, அவங்களையும் வந்து நம்ம அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணுற விஷயம் ரொம்ப கஷ்டங்க. ஷைனஃப்ங்கிறவங்க, ஐ லவ் யூ பிரபா அண்ணா, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர், எனக்கு டுமாரோ பர்த்டே ஒரு விஷ் பண்ணுங்க அண்ணா. மை நேம் ஆதிலா, மை ஏஜ் 11. நான் உங்களோட ஒரு வீடியோ விடாமல் பார்ப்பேன். ஐயோ சாரிம்மா, 7 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறாங்க அந்த பொண்ணு கமெண்ட்டை, நான் சத்தியமாக பார்க்கல. பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பிலேட்டட் பர்த்டே விஷஸ்மா ஆதிலா, நீங்கள் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? அவ்வளோதாங்க. இன்னொன்று இருக்குங்க, யுவ பிரசாத் கோவிந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ப்ரோ, என் பேர் யுவா, நானும் என் ஒய்ஃபும் உங்கள் சேனலோட பெரிய ஃபேன். என் ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஐயோ சூப்பர், அவள் உங்களோட பெரிய ஃபேன். ஸோ அடுத்த வீடியோவில் என் பேரையும் என் ஒய்ஃப் தமிழ் செல்வி பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. நானுமே உங்களோட பெரிய ஃபேன் ப்ரோ. தமிழ் செல்வி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம்.
உங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்த பிறந்து நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறோம். நானும் கோஸ்டிஸ் எல்லாருமே சேர்ந்து. அண்ட் யுவபிரசாத் ப்ரோ, உங்களுக்கும் வந்து ஒரு ஹாய். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் 2 பேருமே குடும்பமாக பார்க்குறது. இருந்தாலும் சில ஸ்டோரிஸ்லாம் வந்து நான் 18+ போடுவேன் பிரதர். அதை மட்டும் சிஸ்டர் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது காட்டாதீங்க. நான் அதனால தான் 18+ மென்ஷன் பண்ணியே போடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களோ இல்லை நம்ம இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பார்க்காதீங்க. அது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் பிரதர். ஸோ அவ்வளோதாங்க, கமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணேன். என் மனசில் இருக்கதை ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டேன். இந்த நெகட்டிவ் கமெண்டர்ஸுக்கும் ரிப்ளை பண்ணியாச்சு, பாசிட்டிவ் கமெண்டர்ஸுக்கும் ரிப்ளை பண்ணியாச்சு. இந்த ஸ்டோரியோட பார்ட் 2 நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு வருங்க. ஏன்னா இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் பண்ணியிருப்போம். இதில் எடிட்டர்ஸ் வந்து நமக்கு இன்னுமே நம்ம சேனலுக்கு வராத காரணத்தினால, கிடைக்காத காரணத்தினால, கரெக்டான ஆட்கள் கிடைக்கல. ஒரு 2-3 பசங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட சாம்பிள் வீடியோ கொடுக்கும்போது நல்லா பண்ணலை, ஒரு மாதிரி தப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் லேட் பிக்கப்பாகவும் இருந்துச்சுங்கிற காரணத்தினால டக்குன்னு வரலை. அதனால் நமக்கு இன்னும் எடிட்டர்ஸ் கிடைக்காத காரணத்தினால உங்களுக்கு வீடியோவும் கொஞ்சம் டிலே ஆகி தாங்க வருது. எப்படினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு பார்ட் 2வில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.